வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பொறுத்து பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பிரிண்டர் வாங்கலாம் அப்படின்றத பொறுத்து பார்க்க போறோம். என்ன பிரிண்டர் வாங்கலாம்னா ஹெச்பி பிரிண்டர் வாங்குறதா, எப்சன் பிரிண்டர் வாங்குறதா, சாம்சங் வாங்குறதா, பெனாசோனிக் வாங்குறதா, கெய்சரோமிட்டோ வாங்குறதா, மொனிகா மினால்டா வாங்குறதா, பிரதர் பிரிண்டர் வாங்குறதா அப்படின்றத பொறுத்து முடிவு பண்ண போறோம். இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் பிராண்ட்ஸ். இது எதை பொறுத்து அமையுது அப்படின்னா, நாம என்ன தேவைகளுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்றத பொறுத்து அமையுது. தேவைகளை பொதுவாக அதாவது பர்சனல் பர்பஸ், நம்ம சுய தேவைகள், பிஸ்னஸ் பர்பஸ், ஆஃபீஸ் தேவைகள், கமர்ஷியல் பர்பஸ், வியாபார தேவைகள், இப்படி நம்ம பிரிக்கலாம். பர்சனல் பர்பஸ் அப்படின்றது ஒரு நாளைக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறது, ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, பள்ளி போகிற குழந்தைகளுக்கு ஹோம் ஒர்க்கு எடுத்து கொடுக்கறது, இது ஹோம் பர்பஸ்க்கு, தட் இஸ் பர்சனல் பர்பஸ் வந்துடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து சேல்ஸ் பண்ணுறது, ஜெராக்ஸ் எடுத்து சேல்ஸ் பண்ணுறது, இது கமர்ஷியல் பர்பஸ். பிஸ்னஸ் பர்பஸ்னா கம்பெனிக்கு பில் எடுக்கிறது, கொட்டேஷன் எடுக்கிறது, பர்ச்சேஸ் ஆர்டர் எடுக்கிறது, சில தேவைகளுக்கு எடுக்கிறது. இதை பொறுத்து நம்ம பிரிக்கிறோம். இதை பொறுத்து நம்ம பிரிண்டர் எதை வாங்கலாம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணலாம். இப்போ என்ன மாதிரியான பிரிண்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க்ஜெட் பிரிண்டரு, இங்க் டேங்க் பிரிண்டரு, லேசர் பிரிண்டரு, டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், தெர்மல் பிரிண்டர். இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் அப்படின்றது இப்போ இந்த மளிகை கடையெல்லாம் பில்லிங்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் ஹைலி எக்கனாமிக்கல். அது பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ரைட்டா, அதை இப்போ அதிகமாக இந்த மாதிரி மளிகை கடையில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பேஜுக்கு 10 பைசா வரும், அவ்வளோதான் வரும். அதுக்கடுத்து தெர்மல் பிரிண்டர். தெர்மல் பிரிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போனாலும் சரி, ஹோட்டல்ஸில் போனாலும் சரி, பில்லிங் கொடுக்குறாங்க. அது தெர்மல் பிரிண்டர். அது கொஞ்ச நாள் நிற்கும், அப்புறம் எரேஸ் ஆகிடும். இது தெர்மல் பிரிண்டர். அது ஒன்லி அந்த மாதிரி பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹவுஸ் ஹோல்டிங் கமர்ஷியல் பிஸ்னஸுக்கு எய்தர் இன்ஜெட், இங்க் டேங்கு ஆறு லேசர் பிரிண்டர், இதில் எதை வாங்குறது அப்படின்றத பொறுத்து பார்க்க போகிறோம். இப்போ இங்க்ஜெட் பிரிண்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2 விதமான பிரிண்டர்ஸ் இருக்குது. இங்க்ஜெட் பிரிண்டரில் 2 விதமான பர்பஸ் இருக்குது. அதாவது தட் இஸ் லார்ஜ் இங்க் கேட்டரேஜ், ஸ்மால் இங்க் கேட்டரேஜ்னு இருக்குது. லார்ஜ் இங்க் கேட்டரேஜ் கன்சிடரபிளி அதிகமாக வரும், ஸ்மால் இங்க் கேட்டரேஜ் கன்சிடரபிளி ஸ்மால் வரும். இப்போ இந்த இங்க்ஜெட் கேட்டரேஜ் பிரிண்டரில் இந்த கெனானு, ஹெச்பி 2 தான் புழக்கத்தில் அதிகமாக இருக்குது. புழக்கத்தில் அதிகமாக இருக்கிறது கெனானும் ஹெச்பி தான். இதில் கெனானும் ஹெச்பி கம்பேர் பண்ணும்போது ஹெச்பி பெட்டர். அதிலே ஹெச்பியில் என்ன கேட்டரேஜ் உள்ளது வாங்கலாம் அப்படின்னா 680, 678, 46 இந்த 3 நம்பர் உள்ள, அதாவது கேட்டரேஜ் நம்பர் உள்ள பிரிண்டர் வாங்கினா ஓரளவு கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 680 உங்களுக்கு ஒரு 480 பேஜஸ் பிளாக் வரும். கலர் டிபெண்ட்ஸ் ஆன் தி டென்சிட்டி ஆஃப் த கலரோட அடர்த்தியை பொறுத்து இருக்கு. ரைட்டுங்களா? 678 அதே ரெண்டும் ஒன்று தான். 46 அப்படின்றது ஒரு 1500 பக்கம் வரும் பிளாக். கலர் தேவைகளை பொறுத்து அது மாறுபடும். கலரை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? அதனால இந்த ஹெச்பியில் நீங்கள் பிரிண்டர் வாங்குறது நல்லது. ஏன்னா அது சர்வீஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி, கேட்டரேஜஸும் ஓரளவு மாடரேட்டாக இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்க இந்த 3 மாடல் தவிர நீங்கள் வேற எந்த பிரிண்டர் வாங்கினாலும் சரி உங்களுக்கு எக்கனாமிக்கலே கிடையாது. அதாவது என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஒழிய மற்றபடி பெருசாக அதில் நீங்கள் எதுவும் சாதிக்க முடியாது, அதில் அச்சீவ் பண்ணவும் முடியாது. நான் சொன்ன மாடல் 678, 680 அண்ட் 46 இந்த 3 கேட்டரேஜ் உள்ள பிரிண்டர் தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி கெனான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கெனான் எதுவுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கேட்டரேஜ் வைஸ் காஸ்ட்லி, நம்பர் ஆஃப் பேஜஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால கெனானை தவிர்க்கிறது நல்லது. ஏன் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னா, யார் தவிர்க்கலாம் அப்படின்னா, எக்கனாமிக்கலா திங்க் பண்றவங்க தவிர்க்கலாம். அதாவது எனக்கு குவாலிட்டியா வேணும், காஸ்ட் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா கெனான் நீங்க வாங்கலாம். இதுல நம்ம சொல்ற எந்த ஒரு பிரிண்டருமே பிரச்சனைக்குரிய பிரிண்டரே கிடையாது. எல்லா பிரிண்டருமே குண்டு தான். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பிரிண்டர்லையும் புது கேட்டரேஜ் நீங்க வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் ஃபுல்லா எந்த பிரச்சனையும் பண்ணாது. இந்த ரீஃபில்லிங் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு போகும்போது உங்களுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுவும் ரீஃபில்லிங் ரெகுலர் இன்டர்வல்ல நீங்க ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. அப்ப இங்க் கேட்டரேஜஸை பொறுத்தவரையில் ஹெச்பி அல்லது கெனான் இந்த 2 பிரிண்டர் தான் வைட்லி அவைலபிள். அதுல ஹெச்பி பெஸ்ட். ஹெச்பியில் 670, 680, 678, 680 அண்ட் 46 இந்த கேட்டரேஜ் பெஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க் டேங்க் பிரிண்டர். இங்க் டேங்க் பிரிண்டரில் ஹெச்பி இங்க் டேங்க் இருக்கு, கெனான் இங்க் டேங்க் இருக்கு, பிரதர் இங்க் டேங்க் இருக்கு. இந்த 3 தான் வைட்லி அவைலபிள். இதுல ஹெச்பி எப்சன் இங்க் டேங்க் இருக்கு. ரைட்டுங்களா? இந்த எப்சன் இங்க் டேங்க் தான் ஓரளவு பெஸ்ட் இந்த மற்ற இங்க் டேங்க் பிரிண்டரை விட. ஏன் எப்சனும் பிரதரும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எப்சனையும் பிரதர்லி ஹெட் பேஸ்ல இருக்கு.
நீங்கள் வந்து சின்ன சின்ன இங்கு வந்து டேங்க் இருக்கும், அதை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஹோல்ஸ் வழியாக வரும், அதனால் வரும். ஆனால் இந்த 2 பிரிண்டரும் தட் இஸ் பிரதரும் எப்சனும் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அது மாதிரி இங்கு வந்து ஒரிஜினல் இங்கு அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ, எப்சனோ பிரதரோ என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த இங்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைஃப் லாங் ஃபுல்லாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். ரெகுலர் இன்டர்வல் எடுக்கணும். ரெகுலர் இன்டர்வல்னா 3 நாளைக்கு ஒரு முறை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரிண்டர் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாது, அழகாக ஓடிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, பிரிண்டர் அடிக்கடி இடம் மாற்றக்கூடாது, ஒரே இடத்துல வைக்கணும். இடம் மாற்றும் போது ஃப்ளாட்டாக பிரிண்டர் எடுத்துகிட்டு போகணும், சாட்சி கிச்சு எடுத்துகிட்டு போகணும். சாட்சி கிச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிரிண்டர் வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணும். எப்சனும் பிரதமும். அதுக்கு அடுத்தது வந்து கெனானு, அப்புறம் இன்னொன்று பிரிண்டரு கெனான் அண்ட் 1 பிரிண்டர். சரி, ஞாபகத்தில் வரல, சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கெனான் ஹெச்பி, இந்த கெனான் பிரிண்டர் ரெண்டுமே வந்து கேட்டரிஜ் ஓரியன்ட் பிரிண்டர். அதாவது ஹெட்டு வந்து இதில் வந்து கேட்டரிஜாக இருக்கும். இது கொஞ்சம் அடிக்கடி பிரச்சனை பண்ணும், அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணும். ஹெட்டை வாங்கி போடுற மாதிரி இருக்கும். ஹெட்டுலாம் 1350 வரும் ஒரு ஹெட்டு, 1350 1700 டிபெண்ட்ஸ், ரைட்டுங்களா? அதனால் இந்த கெனானும் ஹெச்பியும் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் டஃப் அது, ரைட்டுங்களா? அதாவது ஹெச்பி பிரிண்டர் வந்து நல்ல பிரிண்டர் தான், எதில் இங்க்ஜெட்லேயும் லேசர்லேயும். பட் இங்க் டேங்க்னு வரும்போது கொஞ்சம் பிரச்சனை. ரெண்டாவது கேட்டரிஜ் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே திரும்ப ஃபிக்ஸ் பண்ணும்போது எண்ட் லெவல் வந்து உள்ளே போயிடும், திரும்ப அதை வரவழைக்கிறதுலாம் ரொம்ப டஃப்பு, ரைட்டுங்களா? அதனால் இங்க் டேங்கை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்சன் கொடுங்க, செகண்ட் ப்ரையாரிட்டி பிரதர் கொடுங்க, தேர்ட் ப்ரையாரிட்டி ஹெச்பி கெனான் கொடுங்க, டிபெண்ட்ஸ் ஆன் தி யூசேஜ். ஆனால் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா எந்த ஒரு பிரிண்டரும் வந்து பிரச்சனையே பண்ணாது. ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ரெகுலராக நீங்கள் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இங்கு தீர்றதுக்கு அந்த இங்கு லெவல் காமிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இங்கு லெவல் வந்தோடனே கரெக்டாக நீங்கள் இங்கே ரீஃபில் பண்ணிட்டீங்க. அதாவது பாட்டில் வாங்கி கரெக்டான ஒரிஜினல் இங்கு ஆன்லைன்லாம் வாங்காமல் ஒரிஜினல் இங்கு வாங்கி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த கேட்டரிஜ் வந்து ப்ராப்பராக அந்த பிரிண்டர் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வேலை செய்யும், எந்த பிரச்சனையும் பண்ணாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டர். இந்த லேசர் பிரிண்டர் தான் வந்து ஹைலி எக்கனாமிக்கல் குவாலிட்டி பிரிண்ட் அவுட் அது, ரைட்டுங்களா? அதாவது கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பர்சனலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அஃபீஷியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? இதில் மெயினாக நம்ம எந்த பிரிண்டர் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன், ஹெச்பி பிரிண்டர் தான் பெஸ்ட்டு. என்ன சார் மற்றதெல்லாம் பெஸ்ட் இல்லையா? மற்ற எல்லா பிரிண்டருமே பெஸ்ட்டு தான். ஜென்ரலாகவே சொல்கிறேன், இந்த பிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டா எல்லா பிரிண்டரும் பெஸ்ட்டு தான். ஏன்னா எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டை வச்சு R&D வச்சு தான் டெவலப் பண்ணி தான் டிசைன் பண்ணி தான் டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாமே பெஸ்ட்டு தான். என்ன எப்போதுமே நீங்கள் ஒரிஜினல் கேட்டரிஜை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லா பிரிண்டருமே பெஸ்ட்டு. நாம் ஒரிஜினல் பிரிண்டர் வந்து காஸ்ட் வைஸ் ஹையாக இருக்குன்றதால ரீஃபில் பண்ணுறோம். இந்த ரீஃபில்லிங் கான்செப்டை அதிகமாக சப்போர்ட் பண்ணுற ஒரு பிரிண்டர் என்ன மெயின் பிரிண்டர் அப்படின்னா ஹெச்பி தான். அதனால தான் நம்ம ஹெச்பியை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஹெச்பியை ரீஃபில் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும். லைக் அதுக்கடுத்து சாம்சங்கோ, பிரதரோ, பேனாசோனிக்கோ, கொனிகா மிலாட்டாவோ, கைசரோ மிட்டாவோ இதெல்லாம் கம்பேர் பண்ணது ஹெச்பி வந்து நமக்கு ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். நம்ம ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறதால, நான் அடிக்கடி ரீஃபில் பண்ணி கொடுக்கறதால, பிரிண்டர் சர்வீஸ் பண்ணுறதால நான் சொல்கிறேன் நான், ரைட்லா? ஹெச்பியில் வந்து நமக்கு என்ன மாடல் அப்படின்னா ரொம்ப அருமையான மாடல் வந்து 1020 தான். அதில் ஒய்ஃபை எல்லாம் கிடையாது, யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணி தான் எடுக்கணும். ரொம்ப ரஃப்பாக போட்டு அடிக்கலாம், மண்டடி அடிக்கலாம், தாங்கும். ஒரு நாளைக்கு 2000 3000 காப்பி கூட அடிக்கலாம். அருமையான பிரிண்டர் 1020 அல்லது 1020 ப்ளஸ். அதே மாதிரி இது இன்னும் சில மாடல் இருக்கு, 1010, 1018, 101112. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய மாடலு, லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுமான்லாம் தெரியாது. பட் ஆனால் 1020 வந்து இன்னைக்கு இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரையும் சப்போர்ட் பண்ணும். அது அருமையான பிரிண்டர். இது நான் இப்போ சொல்றது வந்து ஒன்லி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது மட்டும்தான், ஒன்லி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது மட்டும்தான். இப்போ ஜெராக்ஸ் எடுக்கணும்னா நம்ம என்ன சார் பண்ணலாம்? அதுக்கு ஒரு பிரிண்டர் இருக்கு ஹெச்பியில், அதாவது M1005 MFP, அருமையான பிரிண்டர். 12A கேட்டரிஜ் தான், 1020 தான், M1005 அதான் அருமையான பிரிண்டர். இந்த 1020 காம்பேட்டபிள் கேட்டரிஜ் வந்து ஒரு 650 ரூபாய் கிடைக்குது, ரைட்டுங்களா? டிபெண்ட்ஸ், ஆன்லைனில் வாங்கினா 450 கிடைக்குது, எப்படியோ அது உங்களுடைய திறமை. அது கேட்டரிஜ் வாங்குறதுக்கு பொறுத்தவரைக்கும், ரைட்டா? ரீபில்லிங் காஸ்ட்டை விட நீங்கள் கேட்டரிஜ் காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது, ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் வாங்கி போட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு காம்பேக்டாக இருக்கிற பிரிண்டர் வந்து M1005 MFP, அருமையான பிரிண்டர், சூப்பராக இருக்கும். கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணலாம், நல்லா போட்டு அடிக்கலாம், நிறைய சம்பாதிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பிரிண்டர் தான் பெஸ்ட்டு, 2 பிரிண்டர் தான் பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது தேர் ஆர் வெரைட்டி ஆஃப் பிரிண்டர் இருக்குது. P1007 இருக்குது, P1018 இருக்குது, P1012 இருக்குது. நிறைய பிரிண்டர் இருக்குது, ஹெச்பி பிரிண்டரில் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. பட் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பிரிண்டர் ஓடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 1020 ப்ளஸ், 1020
M1005 MFP, அதே மாதிரி M1136 MFP, அதுவும் நல்லா இருக்கும். அது வந்து 8080 கேட்டரிஜ், இது 12A கேட்டரிஜ். அந்த பிரிண்டர் நல்லா இருக்கும். பாக்கி எல்லா HP பிரிண்டரும் நல்லா தான் சார் இருக்கும். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீஃபில்லிங்கை சப்போர்ட் பண்ணுற பிரிண்டர் இந்த ரெண்டே பிரிண்டர் தான் நல்லா சப்போர்ட் பண்ணும். சிப் இஷ்யூ வராது. இதே வந்து M126 NWன்னு ஒரு பிரிண்டர் இருக்குது. அது 8080 கேட்டரிஜா. அது பட் ரீஃபில் பண்ணி போட்டால் வேலை செய்யாது, கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். அப்போ அதுக்கு ஆல்வேஸ் புது கேட்டரிஜ் தான் பண்ணும். இந்த மாதிரியான ட்ராபேக்ஸ்லாம் இருக்கிறதால தான் மற்ற HP பிரிண்டர்ஸ் பக்கம் நான் போக விடலை, உங்களை நான் ரெக்கமெண்டும் பண்ணலை. ரைட்டுங்களா? உங்களால் வந்து சஃபிஷியண்டாக வந்து எல்லா நேரத்துலையும் புது கேட்டரிஜ் தான் போட முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த பிரிண்டரை வேணாலும் வாங்கிக்கலாம். நோ பார். அது பிரதர் அது எந்த பிரிண்டர், எல்லா பிரிண்டருமே வந்து ஒரிஜினல் கேட்டரிஜ் போட்டிங்கன்னா அழகாக சப்போர்ட் பண்ணும், எந்த பிரச்சனையும் பண்ணாது. அது மாதிரி பேப்பர் வந்து ஒரு 75 GSMலேருந்து 80 GSM பேப்பர் பண்ணுங்க, JK காப்பியர் போட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் பண்ணாது. இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ். ஸோ அப்போ HPயை பொறுத்தவரையில் 1005, 1020 ப்ளஸ், அப்புறம் M1136, இதை தவிர மற்ற எல்லா பிரிண்டரும் நல்லா பண்ணுறோம். பட் இது வந்து ரீஃபில்லிங் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் பிரதர் பிரிண்டர் எடுத்துட்டிங்கன்னா பிரதர் பிரிண்டரும் அருமையான பிரிண்டர் தான். லேசர் பிரிண்டர் ரொம்ப சூப்பரான பிரிண்டர். எப்போதுமே ஒரிஜினல் கேட்டரிஜ் வாங்கி போட்டிங்கன்னா அந்த பிரிண்டர் தட்டிக்கிறதுக்கு பிரிண்டரே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதோட எழுத்து எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் ஆல்வேஸ் யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் த ஒரிஜினல் கேட்டரிஜ். பிரதரை பொறுத்தவரை ரீஃபில்லிங் வந்து பர்ஃபெக்டாக சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது டெக்னிக்கலான பர்சனுக்கு மட்டும் தான் ரீஃபில்லிங் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா கேட்டரிஜை ரீஃபில் பண்ணி போட்ட பிறகு சிப்பை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணணும்னா கூகுள் போயிட்டு ரீசெட் பண்ணுறது என்ன மெத்தடுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி செஞ்சீங்கன்னா அது ரீசெட் பண்ணிக்கலாம், வேலை செய்யும். பிரதரும் நல்ல பிரிண்டர் தான். எந்த பிரிண்டர் அது மாதிரி ரீகோ பிரிண்டரும் நல்ல பிரிண்டர் தான். ஒனிகா மினால்டா, ஜெராக்ஸு, கைசரோபிட்டோ எல்லா பிரிண்டரும் நல்ல பிரிண்டர் தான். அன்லெஸ் யூ ஷுட் யூஸ் ஒரிஜினல் கேட்டரிஜ். நீங்கள் ஒரிஜினல் கேட்டரிஜ் யூஸ் பண்ணுங்க. ஒரிஜினல் கேட்டரிஜ்னா புது கேட்டரிஜ் காம்பேட்டபிளாக கூட இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் புது கேட்டரிஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த பிரிண்டரும் வந்து பிரச்சனை பண்ணாது. எந்த பிரிண்டரும் பிரச்சனை பண்ணாது சார். அது இங்க்ஜெட் பிரிண்டராக இருந்தாலும் சரி தான், இங்க் டேங்க் பிரிண்டராக இருந்தாலும் சரி தான், லேசர் பிரிண்டராக இருந்தாலும் சரி தான். அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் பண்ணாது. எக்கனாமிக்கலாக திங்க் பண்ணி இந்த ரீஃபில்லிங் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு போகும்போது தான், ஏன்னா கமர்ஷியல் பீப்புளுக்கு ரீஃபில்லிங் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவங்களால ஒவ்வொரு முறையும் கேட்டரிஜ் வாங்கி போட முடியாது, அவங்களுக்கு அந்தளவுக்கு லாபம் வராது. ரீஃபில் பண்ணி போட்டாங்கன்னா ஒரு 140 கிராம் பவுடர் போட்டாங்கன்னா 3000 காப்பி வரும் சார். 1020 3000 காப்பி. ஒரு காப்பிக்கு அவங்க ₹1 வச்சுட்டா கூட 3000 காப்பி வரும். அவங்க செலவு பண்ண போகிறது எதுவோ 350 ரூபா தான். ஆனால் கிடைக்கிறது ஒரு 3000 காப்பி. ஒரு 750 ரூபா, அது ஒரு 650 ரூபா எலக்ட்ரிசிட்டி மேன் பவர் ஃபீஸுங்க, 2000 ரூபா லாபம் கிடைக்கும் அவங்களுக்கு. அதனால தான் அவங்க ரீஃபில்லிங் போகிறாங்க. இப்போ புது கேட்டரிஜ் வாங்குறீங்கன்னா சைனா பேக்கே மோஸ்ட்லி வந்து 750 1000 பேஜஸ் தான் வரும். இப்போ 400-600 வச்சிங்களா, அது எக்கனாமிக்கலாக கிடையாது, அவங்களுக்கு எக்கனாமிக்கல் கிடையாது. பட் ஹவுஸ் ஹோல்டிங் பர்பஸ்க்கு எக்கனாமிக்கல். அப்போ பிரிண்டரை பொறுத்தவரையில் there are 5 types ஆஃப் பிரிண்டர் சார். ஒன்று வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், தெர்மல் பிரிண்டர், இங்க்ஜெட் பிரிண்டர், இன்டேங்க் பிரிண்டர், லேசர் பிரிண்டர். இங்க்ஜெட் பிரிண்டர் வந்து லிமிடெட் காப்பீஸ் எடுக்கிறவங்க இங்க்ஜெட் பிரிண்டர் பெஸ்ட்டு சார். ஆல்வேஸ் யூஸ் ஒரிஜினல் கேட்டரிஜ் சார், டோன்ட் கோ ஃபார் ரீஃபில் சார். அது மாதிரி இன்டேங்க் பிரிண்டர்களில் வந்து எப்சனும் பிரதரும் ஃபஸ்ட்டு ரேங்கில் வருது சார். அதுக்கு அடுத்தது HP, அப்புறம் கெனான். இந்த HP கெனானு கம்பேர் பண்ணும்போது கெனான் பெஸ்ட்டு சார். HP கெனானு கம்பேர் பண்ணும்போது கெனான் பெஸ்ட்டு. ஏன்னா கெனான் வந்து டெக்னிக்கலி சர்வீஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது தேன் HP தான் இருக்கிற பிரிண்டரில் எல்லா பிரிண்டர்லையும் பெஸ்ட்டு. பட் இந்த இங்க் டேங்க் பிரிண்டரில் பொறுத்தவரை கொஞ்சம் டஃப்பு சார். அது கொஞ்சம் டஃப்பு. அதனால் அதை வந்து நான் வந்து லாஸ்ட் கிரேடில் வைக்கிறேன். இப்போ லேசர் பிரிண்டரை பொறுத்தவரையில் நமக்கு எல்லா பிரிண்டருமே பெஸ்ட்டு. எப்போதுமே ஒரிஜினல் கேட்டரிஜ் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா பிரிண்டரும் பெஸ்ட்டு. ரீஃபில்லிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு 3 பிரிண்டர் தான் சார். 4 பிரிண்டர் வச்சுங்க சார். 1020 ப்ளஸ் M1005 MFP, இது ரெண்டும் வந்து 12A கேட்டரிஜ் சார். அப்புறம் M1136 MFP, அது 8080 கேட்டரிஜ். அது மாதிரி P1007 வெறும் பிரிண்டர், அது மோனோ பிரிண்ட் அவுட் மட்டும் வரும். அது வந்து 8080 கேட்டரிஜ் சார். 4 பிரிண்டர் அருமையான பிரிண்டர் சார். ஒய்ஃபை பிரிண்டர் வேணும் அப்படின்னா உங்கள் தேவைக்கு எப்போ நீங்கள் ஒய்ஃபை பிரிண்டர் வாங்கிங்க சார். ரைட்டுங்களா? அது நான் வந்து அதுக்கு நான் உங்களுடைய தேவைகள் சார். ஒய்ஃபை பிரிண்டர் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து புது கேட்டரிஜ் போட்டுக்கீங்க. ரைட்டுங்களா? அப்போ ஃபைனலாக நம்ம என்ன ஒரு முடிவு போகிறோம் அப்படின்னா, எல்லா பிரிண்டருமே நல்ல பிரிண்டர் தான். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிரிண்டர்லையும் கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்ணுற கேட்டரிஜை வாங்கி போட்டிங்கன்னா எல்லா பிரிண்டருமே நல்ல பிரிண்டர் தான். இதான் ஃபைனலான முடிவு. ரைட்டுங்களா? எந்த பிரிண்டர், நோ பிரிண்டர் இஸ் குட், நோ பிரிண்டர் இஸ் லீஸ்ட், ஆல் பிரிண்டர்ஸ் ஆர் பெஸ்ட். ஸோ வென் மீன்ஸ் யூ ஹாவ் டு பை அ ஒரிஜினல் கேட்டரிஜ். ஒரிஜினல் கேட்டரிஜ் மீன் புது கேட்டரிஜ் வாங்கி போட்டிங்க அப்படின்னா எந்த இஷ்யூவும் வராது. இதுதான் பிரிண்டர் வாங்குறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். ரைட்டுங்களா? அப்போ உங்களுடைய கையில் எவ்வளோ பணம் இருக்குது, தேவைகள் என்ன இருக்குது, உங்களுடைய தேவைகளை பொறுத்து பிரிண்டர் வாங்குங்க சார். சும்மா அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக இருக்குது, அது இருக்குதுன்னு பிரிண்டர் வாங்கி கஷ்டப்படாதீங்க. தேவைகள் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லிமிட்டடாக சின்ன பிரிண்டர் வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க. ரைட்டுங்களா? ஸோ தேவைகளை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுங்க, தேவைகள் இல்லாத பிரிண்ட் அவுட் எடுங்க. ஒரிஜினல் கேட்டரிஜ் போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க் கேட்டரிஜில் வந்து
15 நாள் நான் 1 மாதம் எடுக்கலன்னா கூட கோஆப்ரேட் பண்ணும் சார். கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணும். ரீஃபில்லிங் மட்டும் தான் 1 வாரத்துக்கு 1 முறை எடுக்கணும் சார், இல்லது 3 நாளைக்கு 1 முறை எடுக்கணும். இந்த இங்கை பொறுத்தவரை இங்க் டேங்கை பொறுத்தவரையில் கம்பல்சரி ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கணும் சார். இல்லைன்னா ஹெட்டு கிளாட் ஆட செலவு. அப்புறம் ஹெட்டெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஒழுங்காக வேலை செய்யலாம் சொல்ல முடியாது. அந்த ஒரிஜினல் ஹெட் இருக்கிற வரையில் அழகாக யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். பிகாஸ் ஏன்னா நம்ம ஒரு 15,000 ரூபாய்க்கு வாங்கினோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு சப்போர்ட் பண்ணிடும். தேவையான அளவுக்கு எடுத்து கொடுக்குறோம். அதெல்லாம் குறையா வைக்காது. எல்லா பிரிண்டரும் பெஸ்ட் தான். அன்லஸ் ரெகுலராக எடுத்தீங்கன்னா அந்த பிரிண்டர் பெஸ்ட் பிரிண்டர் சார். நன்றி சார். உங்கள் தேவைகளை புரிஞ்சுனீங்க. நல்ல பிரிண்டர் வாங்கி சந்தோஷமாக இருங்க. ரெகுலராக எடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. சர்வீஸ் இன்ஜினியர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சார், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து முடிச்ச பிறகு அதில் பிரிண்டரில் இருக்க பேப்பர் எடுத்து பிரிண்டர் கவருக்குள்ள வச்சுட்டு பிரிண்டர் அழகாக மூடி வைங்க சார். ஏன்னா பேப்பர் வழியாக தான் டஸ்ட் போகுது. பேப்பர் வழியாக டஸ்ட் போய் தான் பிரிண்டர் அஃபெக்ட் ஆகுது. அதனால எவ்ரிடே எண்ட் ஆஃப் த டே வந்து பேப்பர் எடுத்து பேப்பர் கவரில் வச்சுட்டு பிரிண்டர் அழகாக மூடி வச்சுட்டீங்கன்னா பூச்சி போகாது, எலி போகாது, பிரிண்டர் டஸ்ட் முடியாது சார். இதுதான் சார் ரொம்ப முக்கியமான விஷயம், ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பிரிண்டர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக வேலை செய்யும் சார். தேங்க்யூ சார். நன்றி சார்.